மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். மேலும் இவர் குறித்தான தண்டனை விவரங்கள் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கிய இவ்வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். இந்த தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இதன் தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் இன்று காலை நீதிபதி பகவதி அம்மாள் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவித்திருந்தார். மேலும் இது குறித்தான தண்டனை விவரங்கள் பிற்பகல் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நிர்மலா தேவி தரப்பு வாதங்களை ஏற்று தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்க உள்ளதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த 26ஆம் தேதி முருகன் மற்றும் கருப்பசாமி ஆஜராய நிலையில் நிர்மலா தேவி ஆஜராகவில்லை. இதனால் இந்த வழக்கானது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்தார். மேலும் பிற்பகல் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் நிர்மலா தேவி தரப்பு வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் இந்த தீர்ப்பு விவரங்களை நாளை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர் குறித்தான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்த பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இன்றைய தினம் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இவர்கள் தரப்பு வாதத்தை ஏற்று நாளை இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வந்த நிர்மலா தேவி கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அதே கல்லூரியிலும் மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறான பாதைக்கு அழைக்கும் வகையில் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி தமிழக அளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கடந்த 2018ஆம் ஆண்டு 16ஆம் தேதி பேராசிரியர் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த வழக்கை மாற்றி தமிழக அரசு இருந்தது. ஏப்ரல் 24ஆம் தேதி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரண் அடைந்தார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேர் ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் அருப் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், விபச்சாரம் தடுப்புச் சட்டம், தொழில்நுட்ப முறைகேடு தடுப்பு பிரிவு உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 11 மாத சிறைவாசத்திற்கு பின் கடந்த 2019ஆம் ஆண்டு அதாவது 12/3/2019ஆம் தேதி அன்று பேராசிரியர் நிர்மலா தேவி ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. இந்த நிலையில் மொத்தமாக 3 பேருக்கும் எதிராக 1306 கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் நிர்மலா தேவி உரையாடல் மற்றும் முருகன் கருப்பசாமி ஆகியோருடன் செல்போனில் பேசிய கால் ரெக்கார்ட், வாட்ஸ்அப்பில் மாணவிகளிடம் உரையாடிய பதிவுகள் சம்பந்தப்பட்ட மாணவியரிடம் பெறப்பட்ட வாக்குமூலம், நிர்மலா தேவி மற்றும் மாணவிகள் செல்போன், நிர்மலா தேவியின் குரல் சோதனை பதிவு ஆகியவற்றை சமர்ப்பித்துள்ளன. இந்த வழக்கு விசாரணை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இவ்வழக்கின் எதிரிகளாக கருதும் பேராசிரியர் நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் வழக்கின் புகார்தாரர்களான கல்லூரி மாணவர் அவர்கள் பெற்றோர், புதுக்கோட்டை கல்லூரியின் நிர்வாகிகள் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உயர் அதிகாரிகள், பேராசிரியர்கள் சுமார் 120 பேரிடம் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது. முதல் குற்றவாளி பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என அறிவித்திருந்தார். மேலும் சாட்டப்பட்ட 2 மற்றும் 3ஆம் குற்றவாளிகளான உதவி ஆசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது ஆதாரங்கள், சாட்சியங்கள் இல்லாததால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட. இதனைத் தொடர்ந்து நிர்மலா தேவிக்கு வழக்கறிஞர் தண்டனை கோரிக்கை வைத்தார். குற்றம் சாட்டப்பட்ட 2 பிரிவுகள் என் கட்சிக்காரர் தொடர்புடையோ அல்ல எனவும், தண்டனையை குறைக்க வேண்டும் எனவும், இது குறித்து சில ஆதாரங்களை நீதிமன்றத்தில்
சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரினோம். அதற்கு அரசு வழக்கறிஞர் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று தீர்ப்பு வருவதை இன்றே அறிவிக்க வேண்டும் என கூறி விடுத்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும்